இந்தியாவில் 100 கோடி ரூபாய் வருமானம் பெறுவோர் 4 மடங்கு உயர்வு. இது வளர்ச்சியா இல்லை ஏற்றத்தாழ்வின் அறிகுறியா? இந்தியாவில் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கும் அதிக வருமானம் பெறுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை வெறும் 5 ஆண்டுகளில் 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது. இது இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய வெற்றியா அல்லது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி மேலும் அதிகரிப்பதற்கான எச்சரிக்கையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய வருமான வரி புள்ளி விவரங்களின்படி 2024-25 நிதியாண்டில் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கும் அதிக வருமானம் இருப்பதாக 576 பேர் வருமான வரி கணக்கில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கை இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 161 பேர் மட்டுமே புதியவர்களாக இந்த பட்டியலில் சேர்ந்திருக்கின்றனர். இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? பொருளாதார நிபுணர்களுடைய கூற்றுப்படி தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல துறைகளில் ஏற்பட்ட வேகமான வளர்ச்சி அதிக வருமானம் பெறுவோருடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறது. அதோடு வருமான வரி தாக்கல் முறையில் ஏற்பட்ட டிஜிட்டல் மாற்றங்கள், தரவு ஒருங்கிணைப்பு மற்றும் மேம்பட்ட வரி கண்காணிப்பு காரணமாக பலர் தங்களுடைய உண்மையான வருமானத்தை வெளிப்படையாக அறிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் இந்த உயர்வில் ஒரு பகுதி பொருளாதார வளர்ச்சியாலும் மற்றொரு பகுதி வரி விதிமுறைகளை சிறப்பாக பின்பற்றியதாலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றன. என்ன கேள்வி என்று பார்த்தால், இந்தியாவினுடைய வளர்ச்சியின் பலன் அனைவரையும் சென்றடைகிறதா என்பதுதான். மிகச்சிலரிடமே செல்வம் குவிகிறதா? ஒரு பக்கம் அதிக வருமானம் பெறுவோர் அதிகரிப்பது அரசுக்கு நேரடி வருவாயை உயர்த்தும். அதே சமயத்திலே கல்வி, சுகாதாரம், சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் கூடுதல் முதலீடு செய்ய வாய்ப்பு உருவாகும். ஆனால் மறுபுறம் வருமான ஏற்றத்தாழ்வு தொடர்ந்து அதிகரித்தால் சமூக மற்றும் பொருளாதார சமநிலைக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே 100 கோடி ரூபாய் வருமானம் பெறுவோருடைய எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை அளவிடுகின்ற அளவுகோல் அல்ல. அந்த வளர்ச்சியினுடைய பலன் சமூகத்தினுடைய அனைத்து தரப்பினரையும் சென்றடைகிறதா என்பதே உண்மையான கேள்வி. அதற்கான பதில் கிடைக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.